ஹாய் மக்களே, இப்போ நம்ம பொள்ளாச்சியில் இருக்கோம். பொள்ளாச்சியில் யாரை பார்க்க வந்திருக்கோன்னா தயா ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் எம்டியை தான் பார்க்க வந்திருக்கிறோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இப்படி ஏகப்பட்ட இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வீடுகள் கட்டி தராங்கன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டு இவங்களை விசாரித்து கரெக்டாக அவங்களுடைய இடத்துக்கே வந்தாச்சு. வந்தது மட்டும் இல்லைங்க, எம்டியை நம்ம கரெக்டாக லாக் பண்ணி பிடிச்சாச்சு. இப்போ எம்டி நம்ம கூட தான் இருக்காங்க. இப்போ சார்ட்ட ஓனா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். ஹாய் சார். எப்படி சார் இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். வந்து சொல்லுங்கள் சார். சார், உங்களை பற்றி நாங்கள் கோயம்புத்தூரில் உங்களுடைய நீங்கள் கட்டி கொடுத்த வீடுகள் எல்லாமே நாங்கள் பார்த்தோம். ஓகே. ரொம்ப அருமையாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா தயா ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஃபுல்லாக எங்களுக்கு என்ன சொல்கிறது, நாங்கள் பார்த்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் உங்களுடைய பப்ளிசிட்டி இருந்துச்சு. சரிங்க சரி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே போர்டு தான் இருந்துச்சு. ஓகே. விசாரிச்ச வரைக்கும் ரொம்ப சூப்பர். உங்களுடைய ஆஃபீஸில் கோயம்புத்தூர்ல போய் மீட் பண்ணோம். பட் ஆனால் உங்களை பார்க்க முடியல. சரி, டேரக்டாக நம்ம நேராக பொள்ளாச்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஆகிட்டு நேராக அவங்களை வந்து மீட் பண்ணி சார். இங்கே வந்த நோக்கம் என்னன்னா சார், வந்து அதாவது எங்கள் யூடியூப் சேனல், எங்களுடைய சேனல் எப்படின்னா சார், வந்து முக்கியமான கண்டென்ட் தான் நாங்கள் எடுத்து நாங்கள் பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்கிறோம். நல்ல கண்டென்ட் வேணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நிறைய பில்டர்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். அதில் வந்து செலக்டடாக நாங்கள் உங்களை வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணி வந்தோம். அதே மாதிரி இது ஆரம்பிச்சிங்க நீங்கள் ரியல் எஸ்டேட்டை. ஓகே. தயா ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் அப்படிங்கிற நேம் வந்துட்டுங்க, இது ஒரு காட் நேம். அது அந்த ஒரு ஆஸ்பெக்டில் தான் வச்சுச்சுங்க. ரெண்டாவது, இப்போது தயா ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் ஃபீல்டில் வந்துட்டு லாஸ்ட் 7 இயர்ஸாக இருக்கோங்க. உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு லே அவுட்ஸ் நாங்கள் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும். கோயம்புத்தூர்லேயே நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் 3 இயர்ஸாக கஸ்டமர் கிட்ட இடம் இருந்துச்சுன்னா 100% லோன் ஃபெசிலிட்டியோட கோயம்புத்தூர், திருப்பூர், பொள்ளாச்சி, பல்லடம், உடுமல்பேட்னு எல்லா ஏரியாஸ்லையும் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் போன எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் அடிபட்டுச்சு. சரிங்க. ரொம்ப பெஸ்ட்டாக எங்களுக்கு பண்ணித்தராங்க. ஓகே. அதாவது என்னென்னா, நமக்கு என்ன சொல்கிறது, வீட்டில் ஒருத்தர் மாதிரி அந்த டீம் வந்து நமக்கு எல்லாமே கூட இருந்து எல்லாமே பண்ணி தராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார். வந்து அது எப்படி சார் சாத்தியம்? இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ என்னோட ஃபீல்டில் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், பட் இன்னொரு ஃபீல்டில் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி இப்போ நம்மளை நம்பி ஒரு கஸ்டமர் ப்ராஜெக்ட் கொடுக்க வராங்கன்னா அவங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. இப்போ நாங்களுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கவுன்சிலிங் கொடுப்போம். என்னோட இந்த ஜேர்னியில் எத்தனையோ கஸ்டமருக்கு நான் வீடு வந்துட்டு இன்னொரு 2 வருஷம் கழித்து கட்டுங்க, இப்போ உங்களுக்கு கட்டாதீங்க, நீங்கள் ஃபினான்சியலாக ஸ்டெடியாக இல்லை இது கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னு அட்வைஸ் பண்ண கஸ்டமர்ஸும் உண்டு. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபீல்டில் இன்டெப்த்தாக நாலேஜ் இருக்காதுங்க. சரிங்களா? ஸோ இப்போது ப்ராஜெக்ட்ஸ் இல்லை டேட்டா பேஸ் இல்லை கஸ்டமரோட சப்போர்ட் அப்படின்னா என்னன்னாங்க, நம்மளுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் சரி, 1 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் சரி, அது அவங்களுக்கு பெரிய விஷயம். இப்போ 1 கோடி ரூபா கொடுக்குறவருக்கு அந்த பணம் பெரிய விஷயம், 10 லட்சம் ரூபா கொடுக்குறவருக்கு அந்த பணம் பெரிய விஷயம். நம்ம எல்லாத்தையும் ஒரே மாதிரி ப்ராப்பரான சர்வீஸ் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்களோட ரெஃபரல்ஸ்லேயே நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் நிறையா வருங்க. ஓகே சார். அதுக்கு இப்போ நீங்கள் எத்தனை பேங்க் சார் நீங்கள் டைப் கொடுத்துட்ருக்கீங்க? சார் நம்மகிட்ட 30+ பேங்க் டைப்ஸ் இருக்குங்க. 30+ பேங்க். ஆமாம். சூப்பர் சார். கவர்மெண்ட் பேங்க்ஸுங்க, ப்ரைவேட் பேங்க்ஸு, நான் பேங்கிங் ப்ரைவேட் செக்டர்ஸு, இது எல்லாமே நம்மகிட்ட இருக்குங்க. ஸோ கஸ்டமரோட சேலரி பேஸ் பண்ணி கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்ஸை பொறுத்து அதுக்கு தகுந்த பேங்க்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. மோரலஸ் நம்மக்கிட்ட இந்த டிஎஸ்ஏ கான்செப்ட் கிடையாதுங்க. இப்போ நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் என்கிட்ட பில்டிங் கட்ட வரீங்கன்னா ஒரு 3rd பர்சன் ஏஜென்ட் கிட்ட லோன் ஃபெசிலிட்டிக்கான ஃபைலை கொடுத்துருவாங்க. லோன் போயிட்டு வாங்க, நான் பில்டிங் கட்டி கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. நம்ம என்னென்னா டைரக்ட் பேங்க்கு தான். இப்போ என்கிட்ட வந்து என்னை மீட் பண்ணுறீங்கன்னா அடுத்த சிட்டிங்கில் பேங்க் ஸ்டாஃப் என் ஆஃபீஸில் இருப்பார். நீங்கள் அவர்கிட்ட என் முன்னாடி தான் பேசுவீங்க. ஸோ இந்த 2% கமிஷன், 3% கமிஷன், லோன் வாங்கி தரதுக்கு அது இது அந்த மாதிரி கொலாப்ஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்காதுங்க. கமிஷன்லாம் கிடையாது, எதுவுமே இல்லை. 0% நம்மகிட்ட ப்ராசஸிங் ஃபீ. லோனுக்கு ஃப்ரீ சர்வீஸ் நம்மக்கிட்ட வீடு கட்டுறீங்கன்னா லோன் நம்ம ஃப்ரீ ஆஃப் சர்வீஸில் பண்ணித்தரோம். நம்மகிட்ட அந்த கமிஷன் கிடையாது. அதுலேயே வந்து விளம்பரத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. வந்து இதுக்கு சைட் விசிட் நீங்கள் போவீங்களா சார்? போய் பார்ப்பீங்களா? சைட் விசிட் கண்டிப்பாக இருக்குங்க சார். பட் இப்போ ஒரு ஃபோன் என்கொயரி பேஸ் பண்ணி மட்டும் சைட் விசிட் இருக்குமானா கண்டிப்பாக கிடையாதுங்க. என்ன காரணம்னா, இப்போ நம்மளுக்கே 20+ ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. 1. 2வது, எங்களுக்கு என்கொயரிஸ் அப்படின்னா டெய்லி 100+ என்கொயரிஸ் வருது. நான் ஃபார் இன்ஸ்டன்ஸ் சொல்கிறேன், ஒரு 100 என்கொயரி வருதுன்னா அந்த இன்றைக்கி வர 100 என்கொயரிக்கு நான் இந்த வாரம் ஃபுல்லாக சைட் விசிட் போயிட்டு இருந்தேன்னா ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் பார்க்க முடியாது. ரெண்டாவது, இதில் 2 விதமாக செக்ரிகேட் பண்ணலாம். இன்றைக்கி விசாரித்து வைக்கலாம், 3 மாதம் கழித்து கட்டலாங்கிற கஸ்டமர் இருப்பாங்க, இமீடியட்டாக கட்டுற கஸ்டமர் இருப்பாங்க. நாங்கள் சொல்கிறது என்னென்னா,
பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு அவங்க கேட்குற பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபோன்லேயே கிளியர் பண்ணி கொடுத்துட்டு ஆஃபீஸ் விசிட் பண்ண சொல்லுவோம். நம்ம ஆஃபீஸ் வந்துட்டு கோயம்புத்தூரில் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் நியர் இருக்குது, இங்கே பொள்ளாச்சிலையும் பஸ் ஸ்டாண்ட் நியர் இருக்குது. ஸோ இங்கே 2 ஆஃபீஸில் எங்கே அவங்க விசிட் பண்ணாலும் விசிட் பண்ணி ஒரு ப்ராப்பரான கவுன்சிலிங் இருக்கும். கவுன்சிலிங் இது பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கஸ்டமரோட பல்ஸ் பார்த்து நம்ம விசிட் பண்ண. சூப்பர் சார். கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன மாதிரி பேக்கேஜில் பண்ணுறீங்க சார்? அதாவது வந்துட்டுங்க, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு 1600லேருந்து 2200 வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோங்க. கிட்டத்தட்ட 5 வேரியண்ட்டில் வந்துட்டு நம்ம பேக்கேஜஸ் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 1600, 1800, 1900, 2000 அண்ட் 2200. ஸோ இது பேசிக்காக எதுக்காக இவ்வளோ பேக்கேஜஸ் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு விதமான ரெக்குயர்மெண்ட் இருக்கும். ஒரு சில கஸ்டமர் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டுறன்ட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஹேண்டியான பட்ஜெட் பிளான் பண்ணியிருப்பாங்க. லைக் 7 lakhs 8 lakhsல வீடு கட்டணுன்ட்டு இருப்பாங்க. ஒரு சில கஸ்டமர் வந்துட்டு ஒரு 20 lakhs 25 lakhs பிளான் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிற நம்ம வந்துட்டு அது இதுதான் நாங்கள் பண்ணுவோம், இதுக்குள்ளே மட்டும்தான் நாங்கள் ஆப்ரேட் பண்ணுவோம், இல்லை இது மட்டும்தான் எங்களோட மெத்தடாலஜின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஒரு 5 வேரியண்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக இதில் ஒரு சின்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் 1600 to 2200 சொல்கிறீங்க, அப்படிங்கிற உங்களுக்கு இதில் மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஃபர் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஸோ 2200க்கு நம்ம என்ன பிராண்டு யூஸ் பண்ணுறோமோ, லைக் ராம்கோ, டால்மியா, மெயின் டோர்னால் தேக்கு, அதே மாதிரி வந்துட்டு பெயிண்ட்னா டியூலக்ஸு, எலக்ட்ரிக்கல்னால் மில்லரு, ப்ளம்பிங்னா காவேரி. ஸோ என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறோமோ அதே பிராண்ட்ஸ் தான் 1600 வேரியண்ட்லேயும் இருக்கும். த ஒன்லி திங் இஸ் லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடாலஜி. நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மெத்தட்ஸ் தான் டிஃபர் ஆகுது இந்த ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும். லைக் எப்படின்னா உங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்ம 1600க்கு சாலிட் பிளாக் யூஸ் பண்ணி லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்னால் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. இந்த நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் கருங்கல் அஸ்திவாரம் வச்சு கட்டுறோம் இல்லைங்களா, அந்த கான்செப்ட் தாங்க. நம்ம 1800க்கு ஃப்ளையாஸ் பிரிக்கில் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரில் கட்டுறோம். ஃப்ளையாஸ் பிரிக்குங்கிறது செங்கல் மாதிரியே இருக்கும், சிமெண்ட் கல். இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் நிறையா பக்கம் பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 1900க்கு ரெட் பிரிக்ஸில் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் கருங்கல் அஸ்திவாரத்தில் பண்ணி கொடுக்குறோம். 2000க்கு நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோங்க, ஃப்ளையாஸ் பிரிக் யூஸ் பண்ணி. 2200க்கு ரெட் பிரிக்கில் உங்களுக்கு வந்துட்டு பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோங்க. ஸோ இதுதான் இந்த 5 பேக்கேஜ் வேரியன்ட்ஸுங்க. ஸோ இதில் எந்த மெத்தட் வேணாலும் கஸ்டமர் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ப்ரொமோட்டர்ஸ் பஞ்சமே கிடையாது, ஏகப்பட்ட ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க சார். வீதிக்கு ஒரு இன்ஜினியர்ஸ் கண்டிப்பாக சார். வந்து அவங்கள ஏன் சூஸ் பண்ணக்கூடாது, ஏன் தயா ப்ரொமோட்டர்ஸை நாங்கள் சூஸ் பண்ணணும்? நான் வந்துட்டு அவங்கள சூஸ் பண்ண வேண்டாம் நான் சொல்ல. நான் என்ன அப்படின்னா, தயா ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் வாங்க, எஸ்டிமேட் வாங்குங்க, அது ஃப்ரீ தான், அதுக்கு சார்ஜபிள் கிடையாது. அவங்க வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ எஸ்டிமேட் ஆகணும் பட்ஜெட் ஷீட் வாங்குங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஜினியர்ஸ், பில்டர்ஸ், மேஸ்திரி எல்லாத்துக்கிட்டையும் கேளுங்க. கண்டிப்பாக எங்களது பெஸ்ட்டாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இங்கே பொள்ளாச்சி கோயம்புத்தூரில் பில்டிங் மெட்டீரியல் சப்ளையர் நான் தான் நிறையா பில்டர்ஸ்க்கு. சரிங்களா. வி ஆர் மோர் இன் டு த ப்ரொடக்ஷன் யூனிட், சப்ளை செயினில் இருக்கும். ரெண்டாவது டீலர், சிமெண்ட்ஸுக்கு டீலர், ஸ்டீலுக்கு டீலர், எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங்க்கு டீலர். அப்படிங்கிற என் ப்ராஜெக்ட்டுக்கு நான் பெஸ்ட் ரேட் கோட் பண்ணுவேன். புரியுதுங்களா. இப்போ என்கிட்ட இருந்து வாங்கி ஒருத்தவங்க ஒரு வீட்டு கட்டி கொடுக்கறதுக்கும் நானே டைரெக்டாக அந்த கஸ்டமருக்கு கட்டி கொடுக்கறதுக்கும் ரேட் டிஃப்ரென்ஸ் வரும். அந்த ரேட் மார்ஜினை நான் கஸ்டமருக்கு பெஸ்ட் ரேட்டில் ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதனால் அவங்க ஒரு எஸ்டிமேட் வாங்கிட்டு 4 பக்கம் விசாரிச்சாங்கனாலே கண்டிப்பாக எங்களோட அக்ரெசிவான ப்ரைஸ் அவங்களுக்கு புரியும். சூப்பர் சார். இப்போ வந்து பில்டிங் ஓகே கட்டி தரதுக்கு ஓகே ஆச்சு. இப்போ அந்த பில்டிங்க்கு நீங்கள் எந்த மாதிரி பிராண்டட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க சார்? சார் அதாவதுங்க, நான் முன்னமே சொல்லியிருந்த மாதிரி சிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ராம்கோ, டால்மியாவோட அத்தரைஸ்டு டீலர் கோயம்புத்தூர், திருப்பூர், பொள்ளாச்சி எல்லா ஏரியாவுக்கும். ஸோ ராம்கோ, டால்மியா, செட்டிநாடு, அல்ட்ராடெக்னு கஸ்டமர் ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். அதில் எது வேணும்னாலும் கஸ்டமர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீலில் பொறுத்த வரைக்கும் ஓகன், வைசாக், சுமங்கலா இந்த மாதிரி ஸ்டீல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. உங்களுக்கு மற்றபடி எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் எல்லாமே பிராண்டட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் மில்லர் வந்துடுங்க, வித் 5 years வாரண்டியோடு வந்துடும். ப்ளம்பிங் எல்லாம் 10 years வாரண்டி வந்துடுங்க. காவேரி குரூப்ஸ் வந்துட்டு சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான். இப்போது பட்ஜெட்டுக்கு தான் அந்த மாதிரி பிராண்டை ஸ்விட்ச் பண்ணாது, இல்லை வந்துட்டு குவாலிட்டி கம்மியாக போடுறது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது நம்மகிட்ட. என்ன காரணம்னா, இப்போ ஒரு லாங் டேர்ம் ஜேர்னி இருக்கணும். ஒரு 5 years 10 years கழித்து நம்ம மீட் பண்ணாலும்
நம்மளுக்கு கட்டி கொடுத்த பில்டர் இவர் தான் அப்படின்னு 4 பேருக்கு அவங்க ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கணும். உங்களுடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வயசாக தெரியுது. சரி, இவ்வளோ ப்ராஜெக்ட்லேயும் நாங்கள் விசாரித்த வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் போய் இன்வால்வ் ஆகுறீங்க, நீங்கள் எல்லா இடத்துக்கும் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா சாரே வராங்க, சாரையெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. வந்து இது எப்படி சார் சாத்தியம், எப்படி நீங்கள் பண்ண முடியுது? ஆக்சுவலி வந்துட்டுங்க, இப்போ ஒரு கஸ்டமருக்கு நம்மளுக்கு வந்துட்டு இது ஒரு 10ல் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம். பட் கஸ்டமருக்கு அதுதான் அவங்களோட லைஃப் லைன், அவங்களுக்கு அது மட்டும்தான் ப்ராஜெக்ட். ஸோ கண்டிப்பாக யாராக இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. தே ஆர் பேயிங் தேர் ஹார்ட் அண்ட் மணி. சரிங்களா, அவங்க கஷ்டப்பட்ட அமௌண்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ யாராக இருந்தாலும் வந்து பார்க்கணும், இது பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் மொத்தமாக 3 பேர் இருக்கோம். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வீக்லி ஒன்ஸாவது சைட் விசிட் பண்ணிவிடுவோம், அந்த ப்ராஜெக்ட் எப்படிங்கிறத அப் டு டேட் பண்ணிவிடுவோம். ரெண்டாவது உங்களுக்கு டெடிக்கேட்டடாக ஒவ்வொரு சைட்டுக்கும் இன்ஜினியர்ஸ் நம்ம கொடுத்துருவோங்க. அந்த இன்ஜினியர்ஸ் வந்துட்டு அந்த கஸ்டமருக்கு ரெகுலராக வந்துட்டு அப்டேட் பண்ணிவிடுவாங்க. மோரர்லெஸ் இப்போ நாங்கள் ஒரு லாஸ்ட் 2 மந்த்ஸாக என்னென்னா 24/7 சர்வேலைன்ஸும் கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ கஸ்டமர் எங்கே வேணாலும் இருக்கலாம், அவங்க மொபைலில் 24 hours அவங்க சைட்டில் நடக்கிற விஷயத்த சிசிடிவி மூலமாக மொபைல்லே பார்த்துக்கலாம். தயா ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அழகான முறையில் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எல்லா கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கட்டி கொடுத்த வீடுகள் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு தடவை நம்ம விசிட் பண்ணுவோம். அதை விசிட் பண்ணி நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வந்து டைரெக்டாக கேட்போம், எந்த மாதிரி சொல்கிறாங்கங்கிறத நம்ம லைவாக போய் நம்ம பார்ப்போம். சார் அந்த மாதிரி பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நான் உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்கிறேன், இங்கே முன்னாடி வந்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் வால் ஆஃப் ஆக்சுவலாக கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட புக் பண்ண கஸ்டமர்ஸ், ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்ண கஸ்டமர்ஸோட இது நீங்கள் அதில் வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணுங்கள். ஆமாம், அதோட அட்ரஸ் நான் தர சொல்கிறேன், டைரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணலாம். சூப்பர், நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஓகே சார். வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கஸ்டமரை போய் நம்ம விசிட் பண்ணுவோம், நீங்கள் சூஸ் பண்ணுவோம், அங்கே போய் விசிட் பண்ணுவோம். கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கிறத பார்த்துட்டு நம்ம தயா ப்ரொமோட்டர்ஸில் வீடு வாங்குறோமா வாங்க வேண்டாமாங்கிறத நம்ம கஸ்டமரை பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். பொள்ளாச்சியில் கேட்டீங்கன்னா பொள்ளாச்சி கஸ்டமர்ஸ் இதில் வந்து நானே சூஸ் பண்ணிக்கலாம், ரேண்டமாக சூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் சார். வந்து இதை சூஸ் பண்ணலாம். சார் இது ஒன்று, ஓகே, இவங்க ஒன்று, ஓகே, இவங்க ஒன்று, ஓகே. 3 பேர். இந்த 3 நான் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்பிச்சுடுறேன், நீங்கள் நேர்லயே கொடுங்க. கண்டிப்பாக சார், எனக்கு அட்ரஸ் அனுப்பிவிடுங்க. கண்டிப்பாக நம்ம நேராக போய் இந்த கஸ்டமரை போய் நம்ம மீட் பண்ணுறோம், கஸ்டமருடைய ரிவ்யூ நம்ம கேட்குறோம். இப்போ நம்ம தயா ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் அவங்க கொடுத்த அட்ரஸில் நம்ம வந்தாச்சு. இப்போது இந்த பில்டிங் எத்தனை வருஷம் ஆச்சு கேட்டி இந்த வீட்டில் உள்ளவங்ககிட்ட ஒவ்வொன்றா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போகலாம். அம்மா, நாங்கள் தயா ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸில் உங்கள் வீட்டு அட்ரஸ் வாங்கிட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இந்த வீடு வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்கம்மா? 4 வருஷமாக இருக்கோம். 4 வருஷமாக இங்கே இருக்கீங்க. ஓகே, நீங்கள் வீட்டில் எத்தனை பேருமா? நாங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கோம். 4 பேர். இப்போ நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. இந்த வீடு கெட்டி வந்து 4 வருஷம் ஆச்சுங்கிறீங்க. இந்த வீட்டில் ஏதாவது உங்களுக்கு டேமேஜ், ஒரு விரிசல், இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? இல்லை, வரலைங்க. இது வரைக்கும் வரலைங்க. இது வரைக்கும் வரலைங்க. ஓகே, வீடு இப்போ தரமாக தான் கட்டி கொடுத்துருக்காங்க. தரமாக தான் கட்டி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ளம்பிங் ஒர்க்கு, வயரிங்கு, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஃபால்ட் தான் வந்திருக்கா? இல்லை, ஃபால்ட் எதுவும் வந்துட்டு எதுவுமே வந்தது இல்லை. கேட்குறதுக்காக சொல்கிறீங்களா இல்லை உண்மையாக தான் சொல்கிறீங்களா? இல்லை, உண்மையாக தான் சொல்கிறேனுங்க. உண்மையாக தான் சொல்கிறாங்க. 4 வருஷம் ஆச்சுங்க இந்த வீட்டுக்கு வந்து. தயக்கமாகவே இருக்கேன் நீங்கள் சொல்கிறது. தயக்கம் என்னங்க, இது நம்ம வீட்டில் பேசுறதுக்கு தயக்கம் என்ன இருக்குதுங்க. 4 வருஷம் ஆச்சுங்க. மன நிறைவாக சந்தோஷமா இருக்குதுங்க. இந்த வீடு கட்டி வந்து நாங்கள் இருக்கிறாங்க. இந்த இதே கட்டி கொடுத்தவங்க தான் மேலே எங்களுக்கு வீடு எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. மேலே இப்போ அவங்க தான் கட்டி கொடுக்குறாங்களா? இப்போ வேலை நடந்துட்டு இருக்கு. பார்க்கலாமாம்மா நாங்கள் போய்? இது எல்லாமே அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, சூப்பர்மா. வந்து இது எத்தனை நாளாக நடந்துட்டு இருக்குமா இந்த வேலை? வந்து 2 மாசமா நடக்கும். 2 மாசமா நடந்துட்டு இருக்கு. இது என்ன பெட்ரூமாம்மா? இது வந்து ஆமாங்க, பெட்ரூம், ஹாலு, கிச்சனும். ஓ, மேலே ஒரு வீடே எடுக்கிறீங்க நீங்கள்? மேலே 3 ரூம். ரொம்ப நன்றிம்மா. நேர்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா தயா ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடை வந்து ரொம்ப அருமையாக கட்டி கொடுத்துருக்காங்கன்னு அம்மா சொல்லியிருக்கிறாங்க. 4 வருஷமாக இந்த வீட்டில் இருக்காங்க, எந்த விதமான ஃபால்ட் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, அவங்க இன்னும் நிறையா வீடு நாங்கள் அட்ரஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். நீங்களும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்கள்ட்ட நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களுக்கு கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். நேர்களே, தயா ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் அவங்க கட்டின ஒரு வீடை நம்ம பார்த்தோம் இவ்வளோ நேரமாக.
அதோடு சேர்ந்து நம்ம இன்னொரு வீடையும் பார்க்க வந்திருக்கிறோம். இந்த வீடு பார்த்திங்கன்னா வெளியில் செம அவுட் வியூவாக இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீட்டில் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடை பற்றி நம்ம கேட்கலாம். நாங்கள் தயா ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் அவங்கள்ட்ட அட்ரஸ் வாங்கிட்டு உங்கள் வீடை பார்க்க வந்திருக்கிறோம். இந்த வீடு அவங்க தான் கட்டி கொடுத்தாங்களாமா? அவங்க தான் கட்டி கொடுத்தாங்க. எப்படி சார் உங்களுக்கு சொன்ன டேட்டில் கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்களா சார்? 1 மாதம் முன்பின் தான் சார் ஆச்சு. சொல்றதுல 1 மாதம் முன்பின் தான். 1 மாதம் ஆச்சா? 1 மாதம் தான் சார். ஓகே. இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? நாங்கள் வந்து 1 வருஷம் ஆச்சுங்க. இந்த கார்த்திகை மாதத்தோட 1 வருஷம் ஆச்சு. கார்த்திகை வந்தால் 1 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு ஏதாவது இங்கே டேமேஜ் இந்த மாதிரி ஏதாவது விரிசல் எதுவுமே வரலைங்க. எதுவுமே வரல. இந்த வீடு கட்டும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்களா? நாங்களே தான் கூடவே தான் இருந்தாங்க. இருந்து பார்த்தீங்க? ஓ, கூட இருந்து பார்க்க விடுறாங்க? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலைங்க. நாங்கள் இருந்து பார்த்தோம். இருந்து பார்த்தீங்க வந்து. அதுக்கப்புறம் இந்த வீடு லோனில் இருக்கா சார்? நீங்கள் சொந்தமாக? இல்லை சார், லோனில் இருக்குங்க. லோனில். இந்த லோன் வந்து அவங்களே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்களா சார், இல்லை நீங்கள் உங்கள் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணீங்களா? நான் என்னுடைய இதை சொல்லணுங்க அவர்கிட்ட. அவரே எல்லாமே கரெக்ட் நான் பண்ணி தரேன், நீங்கள் பயந்துக்காதீங்கன்னு சொன்னாருங்க. அதை விட அவர் தெளிவாக பண்ணி கொடுத்தாரு. ஓ, பணம் மட்டும் வாங்க சொன்னாருங்க. நாங்கள் போய் வாங்கிட்டு வந்தீங்க வந்து. சில இந்த கமிஷன் எதுவுமே கிடையாது? எதுவுமே கிடையாதுங்க சார். எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்தாங்க. குயிக்காக பண்ணி கொடுக்குறாங்க வந்து. ஏன்னா நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க சார் வந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டின மாதிரியே அவங்களும் வீடை கட்டணுங்கிற மாதிரி அவங்க ஐடியா பண்ணியிருப்பாங்க. அதனால நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா அவங்க அந்த தயா ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸை போய் பார்த்து அவங்க அடுத்து அவங்களும் நீங்கள் கட்டின மாதிரி அவங்களும் வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. அதனால தான் இது நாங்கள் தெளிவாக நாங்கள் கேட்டுக்கிறோம் வந்து. கரெக்டாக இருக்குங்க சார். எனக்கு வந்து ரொம்ப மன திருப்தியாக இருந்தது. ஓகே. உங்களுக்குமா? எங்களுக்கு நல்ல மன திருப்திங்க. எல்லாமே நாங்கள் சொன்ன மாதிரி நல்லா நாங்கள் சொன்ன பொருளே போட்டு நல்ல முறையாக கட்டி கொடுத்துட்டோம். நல்ல முறையாக கட்டிருக்காங்க. இது வந்து ஆடியன்ஸ்கிட்ட சொல்லலாம் நீங்கள் தெரியுமா? ஓகே. நீங்கள் அப்போ பொறுப்பு எடுத்துக்கலாம். ஓ, நாங்கள் பொறுப்பு எடுத்துக்கிறோம். ஓ, நேர்களே பார்த்தீங்கன்னா இவங்களே உங்களுக்கு பொறுப்பேற்றுக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு வந்து கரெக்டாக 1 வருஷம் ஆச்சாமா. எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே சூப்பராக இருக்குங்கிறாங்க. இன்னும் 2-3 கொஸ்டின் கேட்கலாம். இங்கே பிளம்பிங் பைப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு ஏதாவது ஃபால்ட் வந்துருக்காங்க? எதுவுமே வரலைங்க. எதுவுமே வரலைங்க சார். எதுவும் வரலைங்க. ஓகே. வரல. வந்தால் சொல்கிறேங்க. நல்லபடியாக போட்டு கொடுத்துட்டாங்க. ஆமாங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது வாரண்டி தான் கொடுக்குறாங்களா? இவங்க அவங்க செஞ்ச பொருட்களுக்கு, டேங்க் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எங்கள்கிட்ட 10 வருஷம் 12 வருஷம் வாரண்டிலாம் சொன்னாங்க எங்கள்கிட்ட. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? அதெல்லாம் வாரண்டின்னு எல்லாமே கேரண்டி பொருள் தான் போட்டிருக்கிறாங்க. எல்லாமே கேரண்டி தான். வந்து தெளிவான பொருள் தான் போட்டிருக்கிறாங்க. ஆமாங்க. அப்போ உங்களுக்கு சந்தோஷம் தான்? எல்லாமே சந்தோஷம். ஓகே. கண்டிப்பாக இந்த ஃபேமிலியை சொன்னது நீங்கள் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் கீழே நாங்கள் நம்பர் கொடுத்துருக்குறோம். இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஒரு தடவை நீங்கள் வந்து தயா ப்ரொமோட்டர்ஸ் பில்டர்ஸை வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா மட்டும் நீங்களும் இந்த வீடை கட்டுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே. இப்போ வேறு வீடை போய் பார்க்கலாம். ஆமாம், இந்த வீடை வந்து தயா ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் அவங்க தான் உங்களுக்கு இந்த வீடை கட்டி கொடுத்துருக்காங்களா? சார் அவங்க தான் கட்டி கொடுத்தாங்க. அவங்க தான் கட்டி கொடுத்தாங்க. இந்த வீடு கட்டி எத்தனை மாதம் ஆச்சு? இப்போ 4 மாதம் முடிஞ்சுங்க சார். வீடு கட்டி முடிக்கிறதுக்கு 4 மாதம் ஆச்சுங்க சார். ஓ, 4 மாதம் ஆயிடுச்சு. 4 மாதம் உங்களுக்கு முடிஞ்ச நல்லா தரமாக உங்களுக்கு சொன்ன மாதிரி கட்டி கொடுத்தாங்க? எல்லாம் சொன்ன மாதிரியே கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க சார். எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த வீடு கட்டும் போது உங்களுக்கு லோன் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது? எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார். எல்லாமே நல்ல நார்மலாக கரெக்டாக பண்ணிவிட்டாங்க. எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. லோனுக்கு கட்டினீங்களாமா இல்லை உங்களோட? கொஞ்சமாக சேர்த்தாங்க. லோன் எல்லாம் எடுக்கலைங்க சார். நாங்கள் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கட்டிட்டு முடிச்சிட்டோங்க சார். ஓ, நீங்கள் லோன்லாம் எடுக்கல, சொந்த காசுலேயே கட்டிட்டீங்க. உங்களுக்கு லேட் பண்ணும்போது அவங்க அதனால ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது கொடுக்கலைங்க சார்? எல்லாமே எதுவுமே கொடுக்கலைங்க. எல்லாம் பக்காவாக அவங்களே எல்லாம் ரெடி பண்ணாங்க. எங்கள் பேச்சு அவங்க பேச்சு நாங்கள் கேட்டால் அவங்களும் எங்கள் பேச்சை கேட்டு கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் இந்த வீடு கட்டுறதுக்கு வந்து அவங்க எப்படிமா அணுகுனீங்க? நீங்கள் எங்களுக்கு அவர் கட்டி கொடுத்த வீடெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் நல்லா பார்க்க கொஞ்சம் நல்லா பிடிச்சிருந்தது. நீங்கள் விசாரிச்சு தான் அவர்கிட்ட போனீங்க? ஆமாங்க, விசாரிச்சு எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி பொறுப்பாக இருந்தாங்க. என் பொண்ணை கூட்டிகிட்டு இங்கே இந்த உங்ககிட்ட போங்கன்னு சொல்லி காமிச்சு கொடுத்து என் பொண்ணுக்கு தாங்க சார் கட்டி கொடுத்துருக்கோம். ஓ, பொண்ணுக்கு தான் இந்த வீடு நீங்கள் கட்டி கொடுத்துருக்கீங்க? நீங்கள் கட்டி கொடுத்துருக்கீங்க பொண்ணுக்கு? ஓகே. பொண்ணு எல்லாம் இப்போ இருக்காங்களா? அதுவும் பொண்ணெல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க சார். வேலைக்கு போயிட்டாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப திருப்தி தான் இந்த வீடு கட்டி? எல்லாம் திருப்தி தாங்க சார். ஓகே. அப்போ நீங்கள் எல்லாம் விசாரிச்சு தான் இந்த வீடை கட்டியிருக்கீங்க? ஆமாங்க சார். அவங்களுடைய பில்டிங் உங்களுக்கு அவங்க கட்டி கொடுத்த பில்டிங் ரொம்ப உங்களுக்கு திருப்தி இருக்குங்க. இன்னும் 10 வீடுனாலும் காசு இல்லை, இல்லாட்டி வாங்கி இடம் போட்டு வாங்கி கட்டி கொடுக்கலாம் வந்து. ஏன்னா நாங்கள் திருப்பி இந்த கேள்வி எதுக்கு உங்கள்கிட்ட கேட்குறோன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து நீங்கள் சொல்கிறத வச்சு தான் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போய் என்ன பண்ணுவாங்க, வீடை கட்டுவாங்க. இப்போ நீங்கள் விசாரிச்சு கட்டிட்டீங்க. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மூலியமா பார்த்து என்ன பண்ணுவாங்க, கால் பண்ணிட்டு அவங்கள போய் அணுகுவாங்க. வந்து நீங்கள் சொல்றது எல்லாமே கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்க சார். நம்பிக்கையாக போகலாம், நல்ல நம்பிக்கையாக மனம் திருப்தியாக அவங்க கட்டி கொடுப்பாங்க. தகிரியமாக போங்க, தகிரியமாக எல்லாரும் வருவாங்க. ஆனால் நாங்கள் எங்களுக்கு கிடைச்சதுனால எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்தோம் சார். உங்களுக்கு ஏதாவது
காசு ஏதாவது ஜாஸ்தி சொன்ன ரேட்டோட ஜாஸ்தி ஏதாவது? சார் கரெக்டாக போச்சுங்க. நாங்கள் அந்த மாதிரி எங்களையும் அவர் இங்கே ஏமாத்தலை, அவங்களையும் நாங்கள் ஏமாத்தலை. கடவுளுக்கு நேர்மை நாங்களும் விசாரிக்கவும் செஞ்சோம். இப்போ அடுத்த இடத்துல விசாரிச்சது பிற்பாடு தாங்க நாங்கள் இதுக்கெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணோம். மற்ற இடத்துல விசாரிச்சு தான் அவரை நீங்கள் ஆமாங்க, அவர்கிட்ட கொடுத்தோங்க. ஆமாங்க, ஓகே. அப்போ திருப்தி தான்? திருப்தி, மன திருப்தி, ரொம்ப மன நிறைவாகவும் இருக்குங்க. பற்றி நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக நேர்களே பார்த்து இந்த வீட்டை பார்த்து தான் நாங்கள் கட்டணும். நீங்களும் இதே மாதிரி 10 வீடு எல்லாமே எல்லாம் விசாரித்து இதே மாதிரி நீங்களும் கட்டுங்க. நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே நேர்களே, பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே நம்ம பார்த்த வீடுகள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக அவங்களுடைய சந்தோஷத்தை எங்கள் கூட பகிர்ந்துருக்குறாங்க. ரொம்ப நல்லா திருப்தியாக இருக்குங்கிறாங்க. வந்து அதாவது இப்போ நாங்கள் கேட்குறதுக்காக சொல்லலை, அவங்க லைவாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க அவங்களுடைய ஸ்பீச்சை. வந்து ரொம்ப திருப்தியாக கட்டியிருக்கிறாங்க. வந்து தயா ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் வந்து நீங்கள் மறக்காமல் நீங்கள் கட்ட வேண்டாம், நீங்கள் அவங்கள போய் காண்டாக்ட் பண்ணி போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் வீடை கட்டுங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், ஓகேங்களா? அவங்க வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து எப்படின்னா லோன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் உங்களுக்கு வந்து நீங்கள் ஜீரோ, நீங்கள் இடம் மட்டும் இருந்தால் போதும். அவங்கள போய் அணுகுனீங்கனாக்கா ஃபுல் லோன் போட்டு உங்களுக்கு எல்லாமே முடிச்சு தராங்க. வந்து நீங்கள் வாடகைக்கு நீங்கள் இருந்தீங்கனாக்கா அந்த வாடகை காசு நீங்கள் லோனு கட்டினா போதுங்க. வந்து அந்தளவுக்கு திருப்தியாக பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் மறக்காமல் அணுகுங்க. ஏன்னா எல்லோரும் சொந்த வீட்டில் இருக்கணும்னு தான் எல்லாத்துக்கும் ஆசை. கண்டிப்பாக நம்ம இருக்கிறது வாழ்க்கையில் ஒரு லைஃப் தான். வந்து எல்லோரும் சொந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் அணுகுங்க. இந்த பொள்ளாச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நாங்களும் கோயம்புத்தூரில் எல்லாம் விசாரித்து தான் இங்கே வந்து நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம் வீடியோ. வந்து கண்டிப்பாக எங்களுடைய வீடியோ நீங்கள் பாருங்கள். கீழே அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரை கொடுக்குறோம், நீங்கள் அவங்க வாட்ச் பண்ணி நீங்கள் வந்து விசாரிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வேறு வீடை போய் பார்க்கலாம். எதை பார்க்க வந்துருக்குறோன்னா தயா ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அருமையாக ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த பில்டிங் பார்க்க தான் வந்திருக்கிறோம். நம்ம எல்லாத்துடைய வீட்லேயும் போய் பார்த்தோம். நம்ம அவங்க அழகாக ரிவ்யூ பண்ணாங்க வீடை பற்றி. இப்போ டைரெக்டாக இப்போ புது பில்டிங் பார்க்க வந்தாச்சு. இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து தயா ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸோடைய பார்ட்னர் இங்கே தான் இருக்கிறார். வந்து இப்போ அவர் இங்கே மேலே நின்று பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ அவரே கூப்பிட்டு கேட்கலாம் இங்கே எந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஹாய் சார். ஹாய் சார், வணக்கம். வணக்கம் சார். நாங்கள் யாருன்னு ஏதாவது தகவல் தெரியுமா உங்களுக்கு? சொன்னாருங்க சார், காலையிலேயே யூடியூப்லேருந்து வருவாங்கன்னு சொல்லியிருந்தாரு சார். ஓ, சொல்லிட்டாரா? நாங்கள் சஸ்பென்ஸாக வரலாம்னு சொல்லி பார்த்தோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அதாவது நாங்கள் சார்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 4-5 வீடுகள் இங்கே கட்டிட்டு இருக்கிற குடியிருக்கிற வீட்டை அட்ரஸ் வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் எல்லா வீடையும் பார்த்தோம். எல்லாமே சூப்பராக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த வீட்டுக்காரங்க நல்ல ரிவ்யூ சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸும் பார்த்தாங்க. வந்து இப்போது நாங்கள் டேரெக்டாக உங்களே பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். வந்து சைட்டில் இருக்கிறதா சொன்னாங்க. வந்து இது எப்படி சார், எத்தனை மாதமாக சார் இந்த பில்டிங் போயிட்டு இருக்கு? 3 months கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு இந்த ப்ராஜெக்ட். இப்போ ரூப் போட்டு வாட்டர் லெவல் போயிட்டு இருக்குங்க. 3 மாதம் போயிட்டு இருக்கு. இது எப்படி சார் வந்து உங்களுக்கு லோன் போட்டு இந்த வீடு கட்டுறாங்களா இல்லைன்னா கேஷ் கொடுத்து கட்டுறாங்களா சார்? இது லோன் போய் தான் பண்ணிட்டு இருக்காங்க. லோன் போய் தான் பண்ணிட்டு இருக்காங்க. 33 lakhs பட்ஜெட்டில் பில்டிங் போயிட்டு இருக்கு. பில்டிங் போயிட்டு இருக்கு. லோன் போட்டு தான் போயிட்டு இருக்கு. ஃபுல் லோனா சார் எப்படி சார்? இல்லை, 75% லோன் போயிருக்கு. 25% கஸ்டமர் கையிலேருந்து கேஷ் போடுறாங்க. ஓகே, அதனால அப்படி போயிட்டு இருக்குங்க. ஓகே சார். வந்து லோனில் ஏதாவது ப்ராசஸ் ஏதாவது நமக்கு லேட் ஆச்சா இந்த வீடை பற்றி? இல்லை, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால லோனில் எந்த டிலே இல்லை. இல்லை. இவங்க வீட்டுக்கு ஏதாவது நீங்கள் டேட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா முடிகிறது? இல்லை, இது ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுவோம். நார்மலாகவே இது லூஃப் லெவலில் வந்து நாங்கள் சொல்கிறது கிடையாது. அதனால் பிளாஸ்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபினிஷிங் என்ன டேட் பண்ணி கொடுக்குங்கிறது நாங்கள் முன்னாடியே சொல்லிடுவோம். அதுலேருந்து அவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. டேட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அவங்க ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வருஷத்தில் பண்ணி கொடுங்க, 6 months பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி ஏதாவது டிமாண்ட் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்காங்க. 6 மாதத்தில் முடிச்சு கொடுக்குறதா சொல்லி கேட்டிருக்காங்க. நாங்கள் 5 months பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ தான் அவங்க சொன்ன டேட்டில் டெலிவரி கொடுக்க முடியுங்கிறதுக்காக நாங்கள் அதை நோக்கி கரெக்டாக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. இன்னொரு சின்ன டவுட் சார். இப்போ 6 மாதத்தில் முடிச்சு கொடுக்க அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் 5 months முடிச்சுக்கிறீங்க. இப்போ ஏதாவது வீடு வந்து இப்போ 6 மாதங்கிறது ஒரு 7 மாதம் 8 மாதம் அந்த மாதிரி கஸ்டமருக்கு ஆயிருக்கா இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சு கொடுப்பீங்களா? ஆயிருக்கீங்க சார். அது லோன் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 1 month முன்ன பின்ன ஆகும். ஒரு சில பில்டிங் நம்ம 5 months முடிச்சு கொடுத்துருக்கோம். ஒரு சில பில்டிங் வந்து ஒரு 1 month சேர்ந்து ஒரு 7 months முடிச்சு கொடுத்துருக்கோம். இது லோன் உங்களால் டிலே ஆகாது. லோனு அவங்க கஸ்டமர் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் டிலே ஆகும். அப்படியா சார்? அப்படித்தானேங்க. ஓகே, நீங்கள் சொன்ன டேட்டில் கரெக்டாக பண்ணி கொடுத்துறீங்க. பொள்ளாச்சியில் நாங்கள் வந்து நிறைய இடத்துல பார்த்தோம். எல்லா வீடுகளையும் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு 70% வரைக்கும் உங்களுடைய போர்டு தான் எல்லா வீட்லையும் கட்டி நாங்கள் கட்டி கொடுத்த வீட்டில் எல்லாத்துலேயுமே நாங்கள் போர்டு வைக்கிறோம். ஓகே, எத்தனை வீடு சார் இங்கே பொள்ளாச்சியில் நீங்கள் முடிச்சிருப்பீங்க? ஒரு 100+ ப்ராஜெக்ட் நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே,
4-5 இயர்ஸ் பக்கமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் 2 பக்கமே பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம திருப்பூர், பல்லடமும் இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கோம். சார், இப்போ நீங்கள் கட்டி கொடுத்த கஸ்டமர் ஏதாவது உங்களுக்கு, ஏன்னா எல்லாருமே ஒரே இதாக இருக்காது, ஏதாவது கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது வந்திருக்கா? அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தா மேஜர் கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் வந்ததில்லைங்க. ஓகே. அண்டர் பில் எந்த கம்ப்ளைண்ட் வந்து எந்த கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் வந்தது இல்லைங்க. ஓகே. இல்லை பெருசாக வந்தது இல்லையா? அவங்க வந்து என்னன்னா, இப்போ இந்த கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் வந்து மேஜர் கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் எதுவும் வந்தது இல்லைங்க. சின்ன சின்ன ஒர்க் ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா கேட்பாங்க, நம்ம அதை பண்ணி கொடுப்போம். நம்ம வேலையை முடிச்சு கொடுத்துமே ஒரு 6 மந்த்துக்கு வந்து அவங்களுக்கு சர்வீஸ் பீரியட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சூப்பர் சார். சார், அதே மாதிரி சார் வந்து இன்னொரு சின்ன டவுட் எனக்கு. இப்போ கெட்டினவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்தக்காரங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அந்த மாதிரி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு வீடுங்க அந்த மாதிரி கட்டி கொடுத்துருக்கோம். இப்போ இவங்களுக்கு நல்ல முறை கட்டி கொடுத்தோம்னா இவங்க 4 பேருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. எங்களோட இதே அதுதான் மெயின். ஓகே. ஏன்னா பட்ஜெட் வைஸ் நாங்கள் கம்மியாக பண்ணி கொடுக்குறோம். அது வந்து அவங்களுக்கு 4 பேருக்கு ரெஃபர் பண்ணும்போது எங்களோட இது நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஓகே. கோயம்புத்தூர் பார்த்துட்டு தான் இங்கே வந்தோம். நாங்கள் வந்து விசாரிச்சு வந்து கோயம்புத்தூர்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கட்டி கொடுத்துருக்கீங்க. இப்போ பொள்ளாச்சி அடுத்தடுத்து நீங்கள் எல்லா ஊருக்கும் போகிறீங்களா எப்படி? கண்டிப்பாங்க. நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணலான்ட்டு ஒரு எய்மில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் நடக்கும். ஓகே. தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். நேர்களே, பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக விஷயங்கள் சொன்னார் நம்மள்ட்ட வந்து பொறுமையாக. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஒரு தடவை நாங்கள் திருப்பி சொல்கிறது ஒன்று தான். ஏன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா விசாரித்து தான் இங்கே வந்திருக்கிறோம். இங்கே நிறையா பில்டர்ஸ் இருக்காங்க. நாங்கள் யார்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பெருசாக திருப்தி எங்களுக்கு இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் 2-3 பேர் எங்களுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொன்னாங்க. அதை நாங்கள் போய் பார்த்ததுக்கப்புறம் எங்கள் அட்ரஸ் வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் நாங்கள் இதை சொல்லலை. வந்து அதை பார்த்துட்டு இங்கே வந்தோம். வந்த இடத்துல பார்த்திங்கன்னா எங்கள் யூடியூப் சேனலுக்கு எங்களுக்கு ஒரு வீடியோ கண்டென்ட் தேவைப்பட்டுச்சு. நல்ல கண்டென்ட்டாக போடணும். ஏன்னா நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அந்த பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டென்ட்டாக இருக்கணும். சும்மா நம்ம வந்து ஏனோ தானோன்னு சொல்லி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப பார்த்து ஃபில்டர் பண்ணி தான் எல்லாமே போட்டுட்ருக்குறோம். இங்கே நல்லா உங்களுக்கு விசாரித்து தான் வந்தோம். இங்கே பார்த்த வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்குது. வந்து எங்களுக்கு திருப்திங்க. நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கான்டாக்ட் பண்ணுங்கள், நேராக வந்து பாருங்கள். பொள்ளாச்சி மக்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப தெளிவாக முடிவு எடுப்பீங்க. நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்கள். பார்த்துட்டு அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் போடுறதா, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் லோனு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் முக்கால்வாசி லோனில் அவங்க போயிட்டுருக்குன்னு சார் சொன்னாங்க. வந்து அப்படி தானே சார்? வந்து ஓகே. அது பார்த்தீங்கன்னா சார், அது பார்த்தீங்கன்னா நேர்களே வந்து உங்களுக்கு முக்கால்வாசி லோன் வந்து உங்களுக்கு என்ன அமௌண்ட் இருக்குதோ நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தாராளமாக உங்களுடைய பிரதர்கிட்ட, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இங்கே தாராளமாக நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் சூப்பராக ஒரு முடிவு எடுக்கலாம். கண்டிப்பாக நாங்கள் திருப்பி சொல்கிறது ஒன்று தான். கண்டிப்பாக நமக்கு சொந்த வீடு எல்லாத்துக்கும் அவசியமாக தேவை. நமக்கு அந்த சொந்த வீட்டில் எல்லோரும் இருக்க ஆசைப்படுவோம். வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படியும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு 7,000 ரூபா 8,000 ரூபா வாடகை கொடுத்துட்டு மினிமம் உங்களுக்கு மிடில் கிளாஸே வந்து பார்த்திங்கன்னா 7,000 ரூபாய்க்கு மேலே தான் வாடகை எல்லாமே கொடுக்குறோம். வந்து ஏன்னா அந்த காசு நம்ம லோன் கட்டினா போதும். ஏன்னா எல்லாத்துக்கும் சொந்த வீடு வேணும். வந்து கண்டிப்பாக நம்ம அதுதான் நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய வளர்ச்சி. நம்ம என்ன தான் டிஜிட்டல் இந்தியா என்ன தான் வந்தாலுமே வந்து நம்மளுடைய வளர்ச்சி நமக்கு சொந்த வீடு வேணும். அதுதான் வந்து வீடு கட்டுறதும் கல்யாணம் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பழமொழியே சொல்லுவாங்க. வந்து ரொம்ப கஷ்டம்பாங்க. வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிரமம் இல்லாமல் சூப்பராக பண்ணி தராங்க. உங்கள்கிட்ட என்ன அமௌண்ட் இருக்குதோ அதை வந்து முதல் டிஸ்கஸ் பண்ணுங்கள். எந்தெந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி ஐடியா அவங்க கொடுப்பாங்க, அந்த ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக நீங்கள் கட்டலாம். ஒரு 6 மாதம், 1 வருஷம், இல்லை 5 வருஷம் இந்த மாதிரி அவங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் லோன் எந்த மாதிரி கட்டணும், உங்களுடைய வருமானம் எப்படி இருக்குது, நீங்கள் பேங்கோடைய உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது, எல்லாமே பார்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட பிறந்த பிரதர் மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, பக்காவாக ஐடியா. நாங்கள் விசாரித்த வரைக்கும் நாங்களாக உங்களுக்கு சொல்லலை. நீங்கள் வந்து பாருங்கள். உங்கள் பிரதர்கிட்டையோ உங்கள் ஃப்ரெண்டையோ டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடு கிடைக்குங்க. வந்து நீங்கள் வந்து பாருங்கள். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து ரிஸ்க் எடுத்து நாங்கள் பண்ணுறது ஒன்று தான். எங்களுடைய சேனல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் நல்லா உங்களுக்கு இதை பற்றி கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து கீழே ரிவ்யூ நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ மாதிரி இன்னும் நாங்கள் நிறையா வீடியோ உங்களுக்கு எடுத்து தரோம். ஓகே நேர்களே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.